யாரோ கீழே படுத்துக்கிற மாதிரி இருக்கு. நான் எப்பவுமே ஆளை பார்த்தா நிப்பாட்டிடுவேன். அப்படியே பிளேட் போட்டு சரி பண்ணிடலாம். முக்கிய அடிப்படை வரைக்கும் சொல்லக்கூடாது. இங்கே தான் கஷ்டம். இது அப்படியே ஒரு ஆபரேஷன் சரி பண்ணிடலாம். போன வரைக்கும் கட்டுவாங்க விடுங்கண்ணே, கட்டுவாங்க. இருசக்கர வாகனத்துல அடிப்பட்ட முதியோருக்கு உடனே முதல் உதவி பண்ணியிருக்காரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள். சொல்லி ஒரு பேஷண்ட்டை வந்து இதுக்கு புதுக்கோட்டை ராஜமோகன் சொல்லி அண்ணனுக்கு தகவல் சொல்லி காலேஜ் டிஹெச் வரைக்கும் விடுவாங்கன்னா அந்த சரி. முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளை கலந்து வந்திருக்காரு. ஸோ அவர் போயிட்டு வரக்கூடிய அந்த சாலையில் விபத்து ஏற்பட்ட ஒருத்தருக்கு உடனே வண்டியை நிறுத்தி இறங்கி போய் முதல் உதவி பண்ணது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அவருக்கான உரிய சிகிச்சை வழங்கப்படுதான்னு கேட்டும் தெரிஞ்சிருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டம் இலும்பூர் புறவழி சாலை பகுதியில் கட்டையன்காரன்பட்டி கருப்பையா சாலை அருகே விபத்து ஏற்பட்டிருக்கு. 2 இருசக்கர வாகனங்கள் மோதி ஏற்பட்ட இந்த விபத்துல முதியோர் ஒருத்தருக்கு காயங்கள் பலமா இருந்திருக்கு. அந்த வழியா பல சுப நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு வந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் காயமடைஞ்சவரை பார்த்த உடனே கார்ல இருந்து இறங்கி வந்து அந்த முதியோருக்கு என்ன தேவையோ முதல் உதவியை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி முடிச்சது மட்டும் இல்லாம 108 ஆம்புலன்ஸை வர வச்சு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்களாம். ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட உரிய சிகிச்சை வழங்கப்படுதா, அவருக்கு தேவையான சிகிச்சையை வழங்குங்கன்னு போன் பண்ணியும் நலம் விசாரிச்சதா கூறப்படுது. இதனிடையே சாலையில காயப்பட்டிருக்கக்கூடிய முதியோருக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் செய்த இந்த முதலுதவி காணொலி இணையத்துல வேகமா பரவுகிறது. இது காண்போருடைய மனசை நெகிழவும் வச்சிருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு பிக் நியூஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ வழங்கியோர் பிரகல்யா ராஜ் டக்கர் EV சார்ஜர் மதுரை, லெட்ஸ் கோ ஹாலிடே டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ், MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்.